அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். மாங்காய் பச்சடி சிம்பிளாக 6 சுவையோடு எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், எங்கள் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 6 சுவையில் இருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில எல்லாமே நல்லதே நடக்கும்னு முருகப்பெருமானை வேண்டிக்கிடுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாங்காய் தான் எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா கழுவிட்டு பொட்டெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடாய் வச்சு 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டுருவோம். இது பொரிஞ்சு வந்துருச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்குவோம். ஒரு மாங்காய்க்கு இது ஒரு 150 கிராமு வெல்லத்தை எடுத்துருக்கோம். இது ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நம்ம கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மாங்காயெல்லாம் வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, பத்தலைன்னா அப்புறமா போட்டுக்குவோம். இதை போட்டு கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். இதில் இப்போ கொஞ்சமாக 1/4 கிளாஸ் வரைக்கும் தண்ணி ஊற்றி வேக வச்சுப்போம். நமக்கு இது கூட நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் வெல்லம் பாகம் கூட ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம வடிகட்டி ஊற்றிக்குவோம். இந்த இதில் அவ்வளோதாங்க, சூப்பராக நமக்கு மாங்காய் பச்சடி 6 சுவையில் ரெடி ஆயிடுச்சு. அனைவருக்கும் இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நினச்சது நடக்கணும், எல்லோரும் நலமாக இருக்கணும், வாழ்க வளமுடன். இந்த பச்சடியை செய்யுங்க, 6 சுவை சாப்பிடுங்க, வருஷம் பூரா சந்தோஷமாக இருப்போம். நினச்சது நடக்கட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.